நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோமப்பா. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோமப்பா. இந்த நாளில் எங்களை ஜீவனோடு, சுகத்தோடு, ஆரோக்கியத்தோடு, பலத்தோடு கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்தில் கொண்டு வந்தீரப்பா. உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே எத்தனையோ குற்றங்கள் குறைகள் இருந்தாலும் ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் எல்லாவற்றையும் மன்னித்து ஆண்டவரே இசப்பா உம்முடைய பிள்ளைகளாய் எங்களை ஆண்டவரே ஒருமனமாய் கூட்டி கர்த்தாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் தந்த கிருபைக்காக, மேலான கிருபைக்காக, சிலாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோமப்பா. ஆண்டவரே நீர் எங்களை தெரிந்து கொண்டதான நோக்கத்தையும் திட்டத்தையும் ஆண்டவரே நிறைவேற்றும்படியாய் ஜெபிக்கிறோமப்பா. ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையத்தக்கதாய் கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திலே காணப்படத்தக்கதாய் கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் கர்த்தாவே தகுதிப்படுத்தி கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய ஆளுகை எங்கள் மேல் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோமப்பா. நீரே எங்களை ஆண்டு கொண்டு என்றென்றைக்கும் வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோமப்பா. உம்முடைய பாதத்திலே நாங்கள் தரித்திருக்கிற நாங்கள் கர்த்தாவே பரிசுத்தமுள்ள ஜனங்களாய் காணப்படத்தக்கதாய் கர்த்தாவே எப்பொழுதும் உமக்கு போடுற பயத்தோடு வாழத்தக்கதாய் கர்த்தாவே எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோமப்பா. எல்லாவற்றையும் பரிபூர்ண நன்மையினால் கட்டளையிடுவேன் என்று சொன்னீங்களப்பா. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பி ஆண்டவரே எங்களை ஆட்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோமப்பா. ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆண்டவரே உம்முடைய கரத்திலே தருகிறோமப்பா. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் கர்த்தாவே நல்ல அறிவோடும் ஞானத்தோடும் புத்தியோடும் ஆண்டவரே செயல்படத்தக்கதாய் கர்த்தாவே எங்களை ஞானத்தின் ஆவியினால் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோமப்பா. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே எடுத்து பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோமப்பா. ஆண்டவரே நாங்கள் கர்த்தாவே உம்முடைய கருவிகளப்பா. நீங்கள் எதை சொல்லுகிறீர்கள் ராஜா அதை மாத்திரம் செய்யத்தக்கதாய் கர்த்தாவே ஆண்டவரே எங்களை கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய பலத்த கைக்குள்ளே வைத்து கர்த்தாவே எங்களை ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோமப்பா. உம்முடைய பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோமப்பா. ஆண்டவரே இந்த உலகத்தில் உள்ள சகல அசுத்தங்களுக்கும் ஆண்டவரே விக்னங்களுக்கும் நாச மோசங்களுக்கும் ஆண்டவரே எங்களை விலக்கி பாதுகாத்து நீர் ரட்சித்தருளும்படியாய் ஜெபிக்கிறோமப்பா. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீ நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோமப்பா. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளப்பா ஆண்டவரே நாங்கள் தைரியத்தோடு வாழத்தக்கதாய் கர்த்தாவே இந்த உலகத்தை ஜெயிக்கிற பிள்ளைகளாய் கர்த்தாவே உம்முடைய வல்லமையினாலே கர்த்தாவே நாங்கள் நிரம்பி கர்த்தாவே சகல சத்துருக்களை சங்கரிக்கத்தக்கதாய் கர்த்தாவே உம்முடைய கிருபை எங்கள் மேல் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோமப்பா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படி எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தாவே நீர் எங்களை ஆளுங்கப்பா, வழி நடத்துங்கப்பா. இந்த நாளில் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க இருக்கிற ராஜா நீர் எங்களோடு கூட பேசும்படியா ஜெபிக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசுங்கப்பா, நீர் எங்களோடு கூட பேசுங்கப்பா, எங்களோடு இடைபடுங்கப்பா. ஆண்டவரே நாங்கள் வழி தவறி போகாதபடி ஆண்டவரே எங்களை காத்துக்கொள்ளுங்கப்பா. உம்முடைய கிருபையினால் நிரப்புங்க, ஆசீர்வதிங்க, ஜனங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை தாருங்கப்பா. உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும், வழி நடத்தட்டும். ஆண்டவரே மீதியான நேரத்தில் எங்களோடு இருந்து வழி நடத்த வேண்டும் என்று இயேசு ரட்சகரின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. விடுதலின் கீதத்தில் 194 பாடலை பாடலாம். அவர் எந்த சங்கீதமானவர், அரணான கோட்டையுமானவர், ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்த சங்கீதமானவர், அரணான கோட்டையுமானவர், ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்த சங்கீதமானவர், துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவனவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர் கணங்கள் போற்றும் தேவனவரே. வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும், வேண்டிடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும் திக்கற்ற பிள்ளைகளின் தேவனவரே. திக்கற்ற பிள்ளைகளின் தேவனவரே. அவரே சங்கீதமானவர். 2-3 பேரின் நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். 2-3 பேரின் நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். இருப்பேன் என்றவர் நமது தேவன், இருப்பேன் என்றவர் நமது தேவன். இருகரம் தட்டி என்றும் வாழ்த்திடுவோம்.
வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர். வானவர் கிறிஸ்து நாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வானவர் கிறிஸ்து நாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வருகையில் அவரோடு இணைந்து என்றோம். வருகையில் அவரோடு இணைந்து என்றோம். வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். இயேசு எந்தன் சங்கீதமானவர். பலமுள்ள கோட்டையுமானவர். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்தலை சொல்லிக் கொள்கிறேன். இந்த நாளிலும் உங்களுடைய மத்தியிலே வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் நல்லவரும் வல்லவரும் நமக்கு போதுமானவராக இருக்கிறபடியினால் நன்றியோடு நன்றியோடு அவரை துதிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலும் சிறிது நேரம் சிந்தனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 62:3. நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாயிருப்பாய். அல்லேலூயா. இன்னைக்கு யார் யார் கரத்திலே யார் யாரெல்லாமோ இருக்கிறாங்க. ஆனா தேவனுடைய கரத்தில் இருக்கிற பிள்ளைகள் எப்படி இருப்பாங்களா? அலங்காரமான கிரீடம். அல்லேலூயா, அல்லேலூயா. அலங்காரமான கிரீடம். சும்மா சாதாரணமானவர்கள் அல்ல, அவர்கள் அலங்காரமான கிரீடமாயிருப்பார்கள். என் தேவனுடைய கரத்திலே அவர்கள் ராஜ முடியுமாயிருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் எப்படியெல்லாம் நம்மை பயன்படுத்துகிறார் பாருங்க. அவருடைய கரத்தில் மட்டும் நம்ம இருந்துட்டா ஆண்டவர் நமக்கு செய்கிறதான ஒவ்வொரு காரியங்களும் நீ கர்த்தருடைய கையில், நீ கர்த்தருடைய கையில். நீங்கள் யாருடைய கையில் இருக்கிறீங்க? கர்த்தருடைய கையில். கர்த்தருடைய கையில் இருந்தா ஆண்டவர் நமக்கு அலங்காரமாய் நம்மை மாற்றுகிறவர். அல்லேலூயா, அலங்காரமாய், அலங்காரமாய். சும்மா சாதாரணமானவர்கள் அல்ல, நம்மளை அலங்காரமாய் மாற்றுகிறவர். அதே போல தேவனுடைய கரத்தில் ராஜ முடியாயிருப்பாய். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்த வசனத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு அநேகர் அப்படிப்பட்ட அழைப்புக்கு கீழ்ப்படியாமல் தேவனுடைய கட்டளைகளுக்கு மீறி நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவரை விட்டுட்டு எங்கேயாவது நம்ம தப்பி போனோம்னா நம்ம ஒன்றுக்கு உதவாதவர்களாகி விடுவோம். இந்த உலகத்தில் உள்ள ஒருவேளை பணத்துக்கோ பொருளுக்கோ, ஒருவேளை இந்த உலகத்தில் உள்ள மேன்மைக்காகவோ, ஒருவேளை இந்த உலகத்தில் உள்ள ஆசாபாசங்கள் சிற்றின்பங்களுக்காக நாம் ஒருவேளை மயங்கி திரிவோம் என்று சொன்னால் நம்மளை மாதிரி பரிதவிக்க விட்டவங்க வேற ஒருத்தரும் கிடையாது. ஆண்டவர் அழைத்ததான அழைப்புக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து கர்த்தருடைய கையிலே நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி, ஆண்டவரே உடைய கையிலே என்னை எடுத்து பயன்படுத்தும் 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 என்று சொல்லும் பொழுது என் தேவனாய கர்த்தர் நம்மை அலங்கரிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா.
அந்த அலங்காரம் உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படுகிறதான ஒரு காரியமாய் இருக்கிறது. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் தன்னை உணர்ந்து பார்க்கத்தக்கதாய் மாம்சத்தின் கிரியைகளை அழித்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலே என் தேவனாய கர்த்தர் அவர்களை வல்லமையாய் நிரப்ப வல்லமையாய் இருக்கிறார். அல்லேலூயா. பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையத்தக்கதாய் என் தேவனாய கர்த்தர் வழி நடத்துதல் அது வித்தியாசமாய் காணப்படும். அல்லேலூயா. தேவனுடைய கரத்திலே இருப்பதற்கு இன்றைக்கு அநேருக்கு மனம் இல்லை. ஏதோ இம்மைக்காக மாத்திரம் கர்த்தரை தேடி வருகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட காரியத்தை விட்டுவிட்டு என் தேவனுக்காக வைராக்கியமாய் வாழுகிறதான ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் என் தேவனுடைய ஆவியானவர் பலமாய் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கடந்த நாட்கள்ல நான் வந்திருந்த போது அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, கழுத கூட என்ன செய்யும், பேசும்னு சொன்னாங்க. அப்போ நினச்சி பார்த்தேன், கழுத பேசுமா? பேசும். அல்லேலூயா. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனிடத்தில் ஒரு கழுது இருந்தது, ஒரு தீர்க்கதரிசியிட்ட ஒரு கழுது இருந்தது. நீங்கள் அதை குறித்து நீங்கள் பார்ப்பீங்கன்னா நீங்கள் வாசித்து பாருங்கள். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசியுங்கள். எண்ணாகமம் 22:21. தன் கழுதை மேல் சேணம் கட்டி மோவாபின் பிரபுக்களோட கூட போனான். அவன் போகிறதுனாலே தேவனுக்கு கோபம் உண்டது. கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே அவனுக்கு எதிராளியாக நின்றார். பாத்தீங்களா? நம்ம கழுதுங்கும்போது நிறைய காரியங்கள் உண்டு. அல்லேலூயா. கழுதை எதுக்கு வச்சிருப்போம்? பிரயாணத்துக்கு வச்சிருப்போம், பொதி சுமக்க வச்சிருப்போம். நீண்ட தூரம் பயணிக்கணும்னா என்ன செய்வோம்? கழுதையை உபயோகப்படுத்துவோம். நம்ம பிரயோஜனத்திற்கு கழுதை என்ன செய்யிருக்கோம்? வச்சிருக்கிறோம். ஆனால் அந்த கழுதை சில நேரம் நமக்கு என்ன செய்யும்? சில நேரங்களில் பாடத்தை கற்பித்து கொடுக்கிறதா இருக்கிறது. ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கிருபைகளையும் தாளந்துகளையும் கொடுத்திருக்கிறார். அந்த கிருபைகளையும் தாளந்தையும் எப்பொழுது எதற்கு பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நன்றாக தெரிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் எல்லாரும் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். ஆண்டவர் நமக்கு எதை சொல்லுகிறாரோ அதைத்தான் செய்ய வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். ஏசாயா 1:3. மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனுடைய முன்னனையும் அறியும். அல்லேலூயா. மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனுடைய முன்னனையும் அறியும். ஒரு கழுதை தன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும், அதாவது நமக்கு முன்னால என்ன இருக்கிறது என்பதை நன்றாக பார்த்து கொள்ளும். அதாவது எஜமானுடைய காரியங்களை நன்றாக சிந்தித்து செயல்படக்கூடிய கழுதையாக இருக்கிறது. இங்கே பார்க்கிறோம், பீலேயாம் அதிகாலமே எழுந்து தன்னுடைய கழுதையில் சேணம் வைத்து எங்க போறாரு? மோவாப் தேசத்தை நோக்கி என்ன செய்து பிரயாணப்பட்டு போகுது. அங்கே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்து அவர்களை நடத்தி கொண்டு வருகிறார். எகிப்தில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வருகிறார். அங்கே மோவாப் தேசத்தில் உள்ள பாலாக் என்கிறதான ஒரு மனிதன் இந்த பீலேயாமை என்ன செய்கிறார் என்று சொன்னால் சபிக்கும்படியாய் இந்த தீர்க்கதரிசியினிடத்தில் ஆட்களை அனுப்புகிறார். அனுப்பி, நீங்கள் அந்த தீர்க்கதரிசியிடத்தில் போய் அவன் சபிச்சால் சாபமாகும், அவன் ஆசீர்வதித்தால் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி என்ன செய்கிறார்? அந்த பாலாக் என்பவன் இந்த பீலேயாமிடத்திலே மோவாப் தேசத்தில் ஆட்களை அனுப்பி வைக்கிறான். அப்பொழுது கர்த்தர் சொல்லிவிட்டார், அந்த ராத்திரியில சொல்லிவிட்டார், நீ அவர்களோடு போகவும் வேண்டாம், பிரயாணம் செய்யவும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். ஆனால் இந்த மனிதனுக்கு ஒரு பெரிய ஆசை, பெரிய கனவானா இருக்கிறாரு. நான் போட்டுமா வேண்டாமான்னு சொல்லி மறுபடியும் என்ன செய்றாரு? கேட்கிறாரு. ஆண்டவர் சொன்னாரு, நீ அப்போ போகணும்னா போ, ஆனா என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை தவிர நீ எதையும் நினைச்சக்கூடாது, பேச கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அனுப்பிட்டாரு. இதை அனுப்பின உடனே இந்த கழுதையில் சேனை வச்சுட்டு போகும்போது இது ஒரு நல்ல கழுதையாக இருக்குது. பீலேயாமை சுமந்துக்கிட்டு போயிட்டே இருக்குது. போயிட்டு இருக்கும்போதே இந்த கழுதை என்ன செய்யுச்சு? தேவதூதனை கண்டு பக்கமாய் விலகி போயிடுச்சு என்று பார்க்கிறோம்.
ஒரு பக்கம் என்ன செய்யுது? விலகுது. தேவதூதன் பட்டயத்தோடு வந்து நிற்கிறான். நீங்களும் நானும் ஒருவேளை ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டு கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்யும் பொழுது என் தேவ தூதனானவர் நாம் முன் நின்று பல காரியங்களிலே தடுத்து நிறுத்துகிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. ஆனால் இந்த கழுதை பக்கமாய் விலகி போயிற்று. ஆனால் அது பீலேயாம் கண்களுக்கு தெரியவில்லை. கழுதை கண்டுகொண்டது, ஆனால் பீலேயாம் பார்க்கவில்லை. அதுக்கு அடுத்தபடியாக ஒரு இடத்துக்கு போறாரு. அவர் போயிட்டே இருக்கும்போது ரெண்டு பக்கமும் போக முடியாத ஒரு சுவர்கிட்ட வந்துருக்கு. அப்போ அப்படி குறுக்க போகும்போது அவருடைய கால் என்ன செய்யிட்டு? உரசிட்டு. என்ன செய்யிட்டு? உரசிட்டு அங்க. அப்போ என்ன செய்யுது? எங்கேயுமே என்ன போக முடியல. இன்னும் அடுத்தால பிரயாணம் பண்றாரு. இடுக்கமான இடத்துல எந்த பக்கமுமே லேசா கூட விலக முடியாது. அப்படிப்பட்ட இன்னைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் விலகியே போகக்கூடாது என்று சொல்லி அவருடைய பாதத்திலே இருக்கும்படியாய் நீங்கள் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகக்கூடாது என்பது தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. அல்லேலூயா. ரெண்டு பக்கம் ஒரு பக்கம் விலக முடியாது. அப்போ கழுதை படுத்துக்கிட்டு போட்டு அடி பிச்சு எடுத்துட்டான். என்னச்சிட்டான்? கழுதை என்னச்சிட்டான்? அடி பிச்சிட்டான். நீங்களும் இன்னைக்கு ஒரு வண்டியோ ஏதோ எடுத்து பாருங்க. நம்ம வண்டி நமக்கு சொன்னடி கேட்கலன்னா நமக்கு எப்படி இருக்கும்? என்னடா வண்டி, ஒரு அவசரத்துக்கு நீங்கள் வண்டி எடுக்குங்க, அந்த வண்டி ஸ்டார்ட் ஆகலை, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு இங்கே உங்களுக்கு எப்படி வரும் அந்த நேரத்தில்? இந்த நேரத்தில் இந்த வண்டியை பார்த்து நம்ம நம்பணுமே அப்படின்னு சொல்லி. ஆனால் பீலேயாமே அந்த கழுதையின் வாயை கர்த்தர் திறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே பாருங்கள், நீங்கள் அங்கே வாசித்து பாருங்கள். அந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வசனம் 20. கழுதை தூதனை கண்டு பீலேயாமின் கீழ் படுத்து கொண்டது. 27ஆம் வசனத்தை வாசிங்க. கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு பீலேயாமின் கீழ் படுத்து கொண்டது. பீலேயாம் கோபம் உண்டவனாகி கழுதையை தடியினால் அடித்தான். உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். அது பீலேயாமை பார்த்து, நீர் என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி நான் உமக்கு செய்தது என்ன என்றது. அல்லேலூயா. நீங்க யார்கிட்ட இருந்தாலும் சரி, எவர்கிட்ட போய் இருந்தாலும் சரி, தேவன் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதை மட்டும் கேளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எஜமானை காப்பாற்றக்கூடிய கழுதையா இது இருந்துச்சு. ஆனா இந்த கழுதை அப்படியே படுத்து அடி வாங்கிச்சு நல்லா. ஏன்னா இல்லைன்னா அவர் எஜமான் நினைச்சுவாரு, செத்து போயிருப்பாரு. இன்றைக்கும் அநேகர் அப்படிதான். நாங்கள் நல்ல பரிசுத்தமாக இருக்கிறோம், நல்லா ஜீவிக்கிறோமாங்க. ஆனால் சில காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் அங்கே இருக்கும் என்று சொன்னால் என் தேவனாய கர்த்தர் என்ன செய்கிறார்? வழியிலே அவர்களுக்கு எதிர்ப்படுகிறவராக இருக்கா போகிறதுக்கு. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களை என் தேவனாய கர்த்தர் அவ்வளவாய் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை அவருடைய வாழ்க்கையிலே பல முறுமுறுப்புகள் காணப்பட்டாலும் எப்படி இருந்தாலும் சரி, என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. என் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அவர்களை யாரும் சபிக்க கூடாது. அந்த உலகத்தில் எவனுமே நினைச்சக்கூடாது, சபிக்க கூடாது என்பது தேவனுடைய திட்டம். ஆகவே தேவன் கழுதையின் வாயை திறந்து எனிச்சிட்டாரு. பீலேயாமுடைய மதிகேட்ட எனிச்சிட்டாரு. கர்த்தர் தடுத்தார். அல்லேலூயா. இவ்வளவு செஞ்ச பிறகு அவன் தப்பு பண்ணுவானா? எனிச்சிதான். இந்த 24ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பீலேயாம் கண்டபொழுது அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்தரத்துக்கு நேராக தன் முகத்தை திருப்பி தன் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் தன் கோத்திரத்தின்படி பாளையம் இருக்கிறதை பார்த்தான். தேவாவி அவன் மேல் வந்தது. அல்லேலூயா. நீ தேவனுடைய பிள்ளைகளை பார்க்க பார்க்க, என் தேவனுடைய சன்னதியை பார்க்க பார்க்க உன் கண்கள் திறக்கப்படும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் கண்கள் திறக்கப்படும். நீ ஆசீர்வாதத்தின் ஊற்றாய் மாறுவாய். என் தேவனுடைய வழிநடத்தலை நீ பார்க்கும் பொழுது, என் தேவனுடைய காரியங்களை நீ பார்க்கும் பொழுது, தேவனுடைய அதிசயமாய் அற்புதமாய் நடத்தி வருகிறதான தேவன். ஹல்லேலூயா. உன்னை தெரிந்தெடுத்ததான தேவன், உன்னை தெரிந்தெடுப்பதற்கு நோக்கம் உண்டு, திட்டம் உண்டு. என் தேவன் உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக, தேவன் உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக உன்னை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து
தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதை, யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள், அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரங்களில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேது விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. அவர்களுடைய நீர் சாலைகளில் இருந்து தண்ணீர் பாயும், அவர்கள் வித்து திரளான தண்ணீர்களில் பரவும். அவருடைய ராஜா ஆகாவை பார்க்கிலும் உயர்வான், அவர்கள் ராஜ்யம் மேன்மேடையும். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்திற்கொத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்கள் தங்கள் அம்புகளாலே எய்வார்கள். சிங்கம் போலவும் துஷ்ட சிங்கம் போலவும் மடங்கி படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எழுப்புகிறவன் யார்? உங்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய வாயை திறந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு கழுதையை பார்ப்போம். அந்த கழுதை தகப்பனுக்கு விரோதமாக செயல்பட்டதான கழுதைன்னு பார்க்கணும். அங்கே பாருங்க, வாசிங்க 2 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1 நீங்கள் வாசித்தீங்கன்னா அப்படியே இருக்கும் பாருங்க. அந்த 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே ஒரு நயவஞ்சகமான ஒரு மனிதனை பார்க்கிறோம், தகப்பனுக்கு விரோதமாய் செயல்படுகிறார். 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. இதற்கு பின்பு அப்சலோம் ரதங்களையும் குதிரைகளையும் தனக்கு முன் ஓட 50 சேவகரை சம்பாதித்தான். மேலும் அப்சலோம் காலை தோறும் எழுந்திருந்து பட்டணத்து வாசலுக்கு போகிற வழி ஓரத்திலே நின்று கொண்டு எவனாகிலும் தனக்கு இருக்கிற வழக்கு முகாந்திரமாய் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக போகும்போது அவனை அழைத்து, நீ எந்த ஊரான் என்று கேட்பான். அவன் உமது அடியான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒன்றுக்கடுத்த இந்த ஊரான் என்றால், அப்பொழுது அப்சலோம் அவனை நோக்கி, இதோ உன் காரியம் நேர்மையும் நியாயமாய் இருக்கிறது, ஆனாலும் ராஜாவினிடத்திலே உன் காரியத்தை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்பான். பாத்தீங்களா, இங்க தந்திரமான ஒரு ஆலோசனை சொல்றான். யாரு? தாவீது ராஜனுடைய மகனாகிய அப்சலோம். யாரா வந்தாங்கன்னா இவரே என்ன செய்யறது? அவங்கள நயவஞ்சகமாக கூட்டி, உன்கிட்ட ராஜாட்ட போனேன்னா உனக்கு உன் காரியம் ஆகாது, நீ என் கூட வா அப்படின்னு சொல்லி இந்த அப்சலோம் என்ன செய்யறான்? தகப்பனுக்கு விரோதமாக என்னெல்லாம் செய்யணுமோ தந்திரமாக. என்னைக்கும் பாருங்களேன், வீட்டில் சில நேரங்களில் தாய் தகப்பனுக்கு தெரியாமல் சில பிள்ளைங்க நயவஞ்சகமாக ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அது ராஜாவுக்கு அந்த தாய் தகப்பனுக்கு கூட என்ன செய்யாது? தெரியாது. கீழோடி வேலை பார்க்கறது, கீழோடி சில காரியங்களை செய்கிறது, வெளிப்படையாக செய்யாமல் நிறைய காரியங்களை கீழோடி செய்கிறதுனால பல காரியங்கள் நஷ்டம் வரும். ஹல்லேலூயா. இந்த பார்த்தீங்கன்னா இவர் இப்படி செஞ்சதுனால அங்கே ஒரு பெரிய காரியம் நடக்க பாருங்க. 2 சாமுவேலின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, 9ஆம் வசனத்தை வாசிங்க. அப்சலோம் தாவீதின் சேவகருக்கு எதிர்ப்பட்டான். அப்சலோம் கோவேறு கழுதையின் மேல் ஏறி வரும்போது அந்த கோவேறு கழுதை ஜன்னல் பின்னலான ஒரு பெரிய கர்வாலி மரத்தின் கீழ் வந்ததினால் அவனுடைய தலை கர்வாலி மரத்தில் மாட்டிக்கொண்டு அவன் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே தொங்கினான். அவன் ஏறி இருந்த கோவேறு கழுதை அப்பாலே போயிற்று. ஒருவேளை நினைக்கலாம், நம்ம காரியம் நம்ம நல்ல முறையில் கரெக்டாக நம்ம செய்கிறோன்னு சொல்லி சிலவங்க தந்திரமான ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த கழுதை என்னங்க எங்கே கொண்டு போச்சு? அவனை சன்னல் பின்னலான இடம், எங்கேயுமே அவன் எந்த பேலன்ஸ் இல்லாதபடி அந்த கோவேறு கழுதையில் போகும்போது அவன் நல்ல முடி அப்சலோமே மாதிரி அழகுள்ளவங்க. தாவீது குடும்பத்தில் ஃபஸ்ட்டாக இருந்தவன். உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை எந்த பழுதில்லாத மனிதன் தான் அப்சலோம். இவனுக்கு தாவீது ராஜாக்கு மேலே என்ன செய்யிட்டு ஒரு இது நம்ம ராஜாவாகணுங்கிற தந்திரமான ஒரு காரியம். ஆனால் அது செயல்படாமல் போயிட்டு. ஹல்லேலூயா. அந்த கோவேறு கழுதை எங்கே போச்சு? அவனை சன்னல் பின்னல் இடத்துல கொண்டு போய் விட்டு என்ன செய்யிட்டு அது விலகி ஓடி போய்விட்டது. நம்ம எந்த கழுதையை எங்கே யூஸ் பண்ணுறோன்னு நல்லா தெரியணும். ஹல்லேலூயா. நான் போகிற பாதை சரியான பாதையா
ஆண்டவருக்கு இது பிரியம்தானா, நம்ம செயல்பாடு கரெக்டாக இருக்குதா, எல்லாம் யோசித்து பார்க்கணும். நமக்கு பலவிதமான காரியங்களை பிசாசானவன் இந்த உலகத்தில் வச்சிருப்பான், தந்திரமான காரியங்கள்லாம் வச்சிருப்பான். அதையெல்லாம் விட்டுட்டு ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்ய நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு தாய் அந்த தகப்பனுக்கு விரோதமாய், அதாவது அந்த தகப்பன் தேவனுக்கு பிரியமுள்ள மகன் பார்க்கிறோம். தாவீது தன் இருதயத்துக்கு ஏற்றவன், ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்ற மனிதன் தாவீதுன்னு பார்க்கிறோம். அவனுக்கு பிறந்த பிள்ளை எப்படி இருக்குது, எப்படியாவது தகப்பன் இருந்து எல்லாரையும் என்ன செய்யணும், பிரிச்சு நம்ம என்ன செய்யணும், தந்திரமா கொண்டு போனான். கர்த்தர் விட்டாரா, விட மாட்டார். அல்லேலூயா. என் தேவனுடைய பிள்ளைகளை காப்பாற்றுகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. தாய் தகப்பனுக்கு விரோதமாய் எந்த ஒரு பிள்ளை யோசனை யோசித்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, அது ஒரு நாள் தெரிய வரும். அல்லேலூயா. அப்பொழுது வெட்கப்பட்டு போவாய். அந்த ரங்கத்திலே தொங்க வேண்டிய சூழ்நிலையிலே காணப்பட்டது. அந்த கழுதை கோவேறு கழுதை போயிட்டு இன்னொரு கழுதை இருக்கு. அல்லேலூயா. அதுதான் இயேசுவை சுமந்து சென்ற கழுதை. அல்லேலூயா. நீங்க பாருங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீசரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத கழுதை குட்டியை கட்டி இருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அல்லேலூயா. இதுவரையிலும் ஒருவேளை நான் யாருக்கும் அடங்கலைன்னு சொல்லலாம். யாரும் என் மேல ஏறின கிடையாது. நான் யாருக்கும் என்ன செய்ய மாட்டேன், அடங்க மாட்டேன். என்ன யாரும் அடக்கி ஆள முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இயேசுக்கு வேணும். அல்லேலூயா. நீ யாருக்கு அடங்குனியோ அடங்கலையோ அதெல்லாம் தெரியாது. நீ இயேசுக்கு அடங்கியே ஆகணும். இந்த கழுதை எனக்கு வேணும். அதை கட்டவிழ்த்து கொண்டு வாருங்கள். அதை கட்டவிழ்த்து கொண்டு வாருங்கள். நான் அதை பிரோஜனமான பாத்திரமாக எடுத்து பயன்படுத்துவேன். அல்லேலூயா. இயேசுவை சுமக்கிற கழுதைகள், இயேசுவை எந்த மனிதன் சுமந்து செல்கிறானோ அங்கே அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். அல்லேலூயா. இயேசுவை சுமந்து செல்கிற கழுதை அங்கே கட்டவிழ்க்கப்படுகிறது. முதலாவது அந்த கட்ட அவிழ்ந்த உடனே அந்த கழுதை மேல முதல்ல நினைச்சாங்க, வஸ்திரத்தை விரிக்கிறாங்க. ஹல்லேலூயா. உனக்கு ஒரு ரட்சிப்பின் வஸ்திரம் கிடைக்கும். ஹல்லேலூயா. நீ இயேசு உன்னை அழைத்து, இயேசு உன்னை அழைக்கும் போது அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நீ கடந்து வருவாய் என்று சொன்னார். உனக்கு கர்த்தர் ஒரு வஸ்திரத்தை கொடுப்பார். அந்த வஸ்திரத்து மேல ஆண்டவர் உட்கார்வாரு. ஆண்டவர் உட்கார்ந்தாருன்னு சொன்னா சும்மா லேசான காரியம் அல்ல. அந்த பாதை சபைப்படுத்தப்படும். இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அந்த ஜனங்கள் எல்லாரும் கிளைகளை வெட்டி அந்த பாதையை சபைப்படுத்தி குலைகளையும் எல்லாவற்றையும் உண்டாக்கி வைத்தார்கள். அல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை சுமக்கிற கழுதையாய் மாற வேண்டும். உள்ளத்திலேயும் இல்லத்திலேயும் எங்கு சென்றாலும் இயேசு 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 என்று சொல்லி இயேசுவை சுமக்கும் பொழுது, நீ இயேசுவை சுமக்கும் போது உனக்கு கர்த்தர் உனக்கு பரிசுத்த அலங்காரமான காரியங்களை செய்வார். நீ அலங்காரமாய் இருப்பாய். கர்த்தருடைய கையிலே நீ அலங்காரமாய், அலங்காரமான கிரீடமாய் கர்த்தரை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை இந்த உலகத்துக்கு தெரியாது உன்னை பற்றி. நீ எங்கேயோ கட்டப்பட்டிருந்திருப்பா. பாவ சாப கட்டுகளில் இருந்து ஒருவேளை நீ விடுதலை ஆக முடியாமல் இருக்கும் பொழுது இயேசு உன்னை அழைக்கும் பொழுது அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் கீழ்ப்படிந்து வருவாய் என்று சொன்னார். முதலாவது தேவன் உனக்கு கொடுக்கிறதான வஸ்திரங்களை நீ உடுத்தி அதற்கு அப்புறம் நீ தேவனை சுமப்பாய். தேவனை சுமந்து சொன்னால் சும்மா சாதாரணமானதல்ல. உனக்கு தேவையான அனைத்து காரியங்களையும் கர்த்தர் உன்னை அலங்கரிக்கிறவராக இருக்கிறார். நீ எங்க போனாலும் சரி, இயேசு போகும்போது உன் வழியெல்லாம் பாதையெல்லாம் கர்த்தர் உன்னை செவ்வைப்படுத்துவார். அல்லேலூயா. நீங்கள் சங்கீதத்தின் புத்தகம் 112ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை வாசியுங்கள். 112ஆம் சங்கீதம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியிலே பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும்.
ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் தங்கும். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் இருக்கும். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். ஒருவேளை நீ ஆண்டவரோடு நடந்து உண்மையாய் செம்மையாய் நடக்க வேண்டும் என்று இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் வருகிற இருள் அகன்று போகும். அல்லேலூயா. சத்துரு இதுவரையில் உன்னை பயங்காட்டி, உன்னை பயமுறுத்தி, உன்னை இருளில் ஆதிக்கத்திலே வைத்திருந்தால் கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். உன்னுடைய வாழ்க்கையிலே எந்த தடைகள் இருந்தாலும் எல்லா தடைகளும் உடைத்து போடப்படும். அல்லேலூயா. நீ இயேசுவை சுமந்து செல். இயேசுவுடைய வார்த்தைகளை உன் உள்ளத்துக்குள்ளே வைத்துக்கொள். என் தேவனுடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கர்த்தாய் கைக்கொண்டு என் ஆண்டவர் எனக்கு போதும் என்று சொல்லி என் தேவனாய வார்த்தையை நீ கைக்கொள்ளும் பொழுது என் தேவனாய கர்த்தர் உனக்கு உன்னுடைய உள்ள இருளை எல்லாவற்றையும் மாற்றி உனக்கு வெளிச்சத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கட்டளையிடுவார். அல்லேலூயா. அங்க பாருங்க, வஸ்திரங்களை விரித்தார்கள். இந்த 8ஆம் வசனத்தை வாசிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அநேகர் தங்கள் வஸ்திரம். என்னங்க ஆச்சரியம்! எப்படிப்பட்ட ஆச்சரியம்! நம்ம இந்த ஓசன்னா பாட்டு பாடும்போதெல்லாம் பார்ப்போம். அப்போ அந்த கோயில்ல இருந்து அப்படி பாட்டு பிடிச்சிட்டு வந்தாங்கன்னா அந்த தெருவெல்லாம் தூத்து தண்ணியை தொளிச்சு ரொம்ப நீட்டாக வச்சிருப்பாங்க. ஏன்? கர்த்தருடைய நாளை நினைவுறும்படியாய் அப்படி செய்வாங்க. அப்போ இங்க பாருங்க, அந்த கழுதைக்கு என்னது? கழுதை நடக்க கேக்கியா? நிறைய சொல்லுவாங்கல்ல, கழுதைக்கு ஏகியா இந்த வஸ்திரங்கள், தங்கள் வஸ்திரங்களை விலை கூண்ண பொருள் எல்லா வஸ்திரத்தை வீட்டில் உள்ள எல்லாத்தையும் தூக்கி நினைச்சாங்க, விரிக்காங்க. காரணம் என்ன? என் இயேசு வருகிறார். நீ ஆண்டவரை சுமந்து சொன்னீங்கன்னா கர்த்தர் உனக்கு தேவையான அத்தனையும் தருவாருங்க. ஒரு கவலை வேண்டாங்க. நீ சும்மா ஆண்டவரை சுமந்து போனா போதுங்க. உனக்கு என்னென்ன தேவையோ, என்னென்ன காரியம் வேணுமோ அத்தனை அவர் செய்வார். அல்லேலூயா. வஸ்திரத்தை விரிக்கிறாங்க, கொப்பெல்லாம் வெட்டுறாங்க, எல்லாத்தையும் போட்டு அங்க சொல்லப்பட்டிருக்கு, ஓசன்னா உன்னதத்திலே இருந்து வருகிற ராஜா சோஸ்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லி வாழ்த்துறாங்க. நீ எங்க போனாலும் வாழ்ந்திருக்கும்படியாய், சுகித்திருக்கும்படியாய் நீ ஆண்டவரை சுமந்து செல்லும் பொழுது உன்னை வாழ்த்தி எல்லா பக்கமும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. நீ கர்த்தருடைய கையிலே அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாய் இருப்பாய். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறவர். நீ இயேசுவை சுமந்து செல்கிற கழுதையாய் மாறி. ஒருவேளை பீலியாம் சேர்ந்த கழுத வேண்டாம், உனக்கு அப்சலோம் கழுத வேண்டாம், இயேசுவை சுமந்து செல்கிற கழுதை. அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு பொருளை தரேன், பொண்ணை தரேன், நீ இங்க வந்துரு அங்க வந்துரு, எங்க கிடந்து ஏன் கஷ்டப்பட்டு கிடக்கா, நீ ஏன்கிட்ட வந்தா நான் உனக்கு அதை தரேன்னு சொல்லி ஏமாத்துவாங்க. போகாத. அல்லேலூயா. என் தேவன் என்னை அழைத்தவர், என்னை போஷிக்க வல்லவர், எப்பேற்பட்ட சூழ்நிலையில் என்னை நடத்துவார். என் தேவன் எனக்கு ஒரு குறை வைக்க மாட்டான்னு சொல்லி. அல்லேலூயா. எனக்கு தாசை வரும் பர்வதம் நிராயன் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நிராயன் கண்களை ஏறெடுப்பே. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்து, வானமும் பூமியும் படைத்த எண்ணி கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். எண்ணி கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. தீங்கு என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் நல் தேவன். தீங்கும் என்னை அணுகாமல் போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பார இது முதலாய். போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பார இது முதலாய். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்கள்
கஷ்டம் வந்தாலும் சரி, என்ன காரியம் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நீ சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நீ ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சமூகம் இருக்கிறதேன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய பர்வதத்தை நோக்கி நீ பார்ப்பா என்று சொன்னால், கர்த்தருடைய கையிலே நீ அலங்காரமான ராஜ முடியுமா நீ இருப்பா. எல்லாவற்றிலும் கர்த்தருனை ஆசீர்வதிப்பா. எல்லாவற்றிலும் கர்த்தருனை என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பா. ஆண்டவரே, நான் உம்மை சுமந்து செல்கிற கழுதையாக என்னை மாற்றிங்கப்பா. ஆண்டவரே, யார் யாரெல்லாமோ நான் பார்த்துட்டேன்ப்பா, யார் யாரெல்லாமோ நான் சுமந்து பார்த்துட்டேன்ப்பா. ஆண்டவரே, வேண்டாம்ப்பா, நீங்கள் மட்டும் போதும்ப்பா, உங்களுடைய வார்த்தை மட்டும் போதும்ப்பா. உண்மையில நான் பிரியமாக இருப்பேன்ப்பா. ஆண்டவரே, நான் உம்மோடு கூட தங்குவேன்ப்பா, உண்மே நம்பி இருப்பேன்ப்பா, உண்மே சார்ந்து இருப்பேன்ப்பா. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவரே, உண்மை விட்டு விலகாதபடிங்கிறதாவே ஆண்டவரே, நான் உண்மே நேசித்து உண்மே நான் தஞ்சம் என்று கொண்டுகிறதாவே ஆண்டவரே, உம்மிடத்தில் நான் வாழ்வேன் என்று சொல்லி எந்த மனிதன் தீர்மானம் எடுக்கிறானோ, என் தேவனாய கர்த்தர் அவனுக்கு வேண்டிய சகல நன்மையினால் ஆசீர்வதித்து அவனை வழி நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஒன்றும் குறையாது, உனக்கு ஒன்றும் குறையாது, உனக்கு ஒன்றும் குறையாது. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறவர், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறவர், கர்த்தர் உன்னை மேன்மையாக வைக்கிறவர். தாவீது என்று ஒரு மனிதன் ஆண்டவருடைய பக்திவானா இருந்தான். கோலியாத்து எதிர்த்து நிற்கிறாரு, ஒன்றும் செய்ய முடியாது, என்ன செய்யன்னு சொல்லி அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு வெளிப்பாடை கொடுக்கிறார். கூழாங்கல் 5 கூழாங்கல் என்ன செய்கிறார்? தெரிந்தெடுக்கிறார். அதுல ஒரு கல் நம்மளா இருக்கலாம்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, சத்துருவை வெல்லக்கூடிய கூழாங்கல்லா என்னை மாற்றிங்கப்பா. ஆண்டவரே, சத்துருவை மேற்கொள்ளத்தக்கதான ஒரு அதிகாரம் உள்ள ஒரு கூழாங்கல்லா என்னை மாற்றிங்கப்பா. தாவீதுடைய கரத்திலே இருக்கும் பொழுது, தாவீதுடைய கரத்திலே இருக்கும் பொழுது என் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய கரத்திலே நீ இருப்பாய் என்று சொன்னார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்வாய் என்று சொன்னார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பேன் என்று சொன்னார். சத்துருவை மேற்கொள்ளத்தக்கதான அதிகாரத்தை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். ஒரே கல்லிலே எந்த பெலிஸ்தீனை கொண்டு வந்தது போல உனக்கு எதிராக இருக்கிற எல்லா சத்துருவையும் என் தேவனாய கர்த்தர் சங்கரிப்பார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருனை ஆசீர்வதிக்கிறவர். எல்லா சத்துருவையும் ஆண்டவரே, என்னை ஒரு கூழாங்கல்லாய் மாற்றிங்கப்பா, என்னை ஒரு கூழாங்கல்லாய் மாற்றிங்கப்பா. சத்துரு வெல்லத்தக்கதான ஒரு அதிகாரத்தை கொடுங்கப்பா. சத்துருவை மேற்கொள்ளத்தக்கதான ஒரு அதிகாரத்தை எனக்கு தாருங்கப்பா. ஆண்டவரே, சத்துருவை நான் மேற்கொள்ள வேண்டும்ப்பா. சத்துரு எனக்கு ஜெயம் கொள்ளக்கூடாதப்பா. முடியாது என்று சொல்லுகிற காரியங்களிலே கர்த்தாவே நான் முடித்து காட்டும்படியாய், ஆண்டவரே, நான் முடித்து காட்டும்படியாய் என்னை ஆண்டவரே பலப்படுத்துங்கப்பா. என்னை திடப்படுத்துங்கப்பா, என்னை ஸ்திரப்படுத்துங்கப்பா, என்னை நிலைநிறுத்துங்கப்பா. நான் உமக்காக வாழ்வதற்கு ஆண்டவரே ஏசப்பா சகல சத்துருவை சங்கரிக்க ஆண்டவரே எனக்கு ஒரு பலன் தாருங்கப்பா. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டுவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, நான் உம்மோடு இணைந்து செயல்பட எனக்கு உதவி செய்யுங்கப்பா. எல்லா காரியங்களையும் விட்டு ஆண்டவரே உம்மை பின்பற்றி வர எனக்கு உதவி செய்யுங்கப்பா. இயேசுவை சுமந்து சென்ற கழுதை தேவனுடைய ஆலயத்துக்கு நேராக கடந்து சென்றது. தேவனை சுமந்து சென்ற கழுதை எங்கே சென்றது? அங்க இங்க போல. நீ தேவனோடு இருந்தால் நீ தேவனுடைய ஆலயத்துக்கு வருவாய், தேவனுடைய மகிமையை காண்பாய். கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறதான இடத்துல நீ தரித்திருப்பாய். ஹல்லேலூயா. அந்த கழுதை இயேசுவை சுமந்து சென்று நேராக தேவனுடைய ஆலயத்துக்கு நேராக கடந்து சென்றது. அதுபோல உன்னுடைய வாழ்க்கையும் நீ தேவனுக்கு என்று ஒப்பு கொடுத்து கர்த்தருக்காக வாழ்வாய் என்று சொன்னார். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள், செழித்திருப்பார்கள். ஆண்டவருடைய ஆலயத்தை மறவாதபடி ஆலயத்தை நேசிக்கிற பிள்ளைகள் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் மேலாவார். உன்னை எல்லா காரியங்களிலும் என் தேவனாய கர்த்தர் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியா ஒன்று சொல்ல முடிக்கிறேன். 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். 1 பேதுரு 5:6. ஒன்று பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படி
அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். யாருடைய கைக்குள்ள அடங்கி இருக்கணுமா? ஏற்ற காலம் நிச்சயமாய் கர்த்தரமை எடுத்து பயன்படுத்தார். அழைத்தவர் உண்மை உள்ளவர், அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஒரு நாள் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார், ஒரு நாள் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். நீங்கள் ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்று விரும்பினால், நீங்கள் ஆண்டவர் சொன்ன இடத்துல இருக்கும் பொழுது என் தேவனாய கர்த்தர் உங்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார். ஏற்ற காலத்தில், அந்த ஏற்ற காலம் வரும், சமயம் வரும், நிச்சயமாய் வரும். உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. யாரெல்லாம் உங்களை பரியாசம் பண்றாங்களோ, யாரெல்லாம் ஏளனமா பாக்குறாங்களோ, யாரெல்லாம் இவங்க என்ன செய்ய முடியும் நினைக்கிறாங்களோ, அவங்களுடைய மத்தியிலே கர்த்தர் உங்களை உயர்த்தி வைப்பார். சகல ஜனங்களுக்கு முன்பதாக உன்னை மேன்மையாக கர்த்தர் வைப்பார். உன்னை ஆசீர்வதிக்கிறதான தேவன் ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே நான் வரேன்ப்பா, ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை நான் சுமந்து செல்றேன்ப்பா. கர்த்தாவே நீங்க என் கூட இருங்கப்பா, ஆண்டவரே நீங்க என் கூட இருங்கப்பா. உங்களுடைய ஆசீர்வாதத்தினால என்னை நிரப்புங்கப்பா. உங்களுடைய தேவனுடைய, அதான் சங்கீதக்காரனாய் தாய் சொல்றேன், உம்முடைய வாசற்படியில் தங்கியிருப்பதே நான் வாஞ்சிப்பேன். அந்த 42ஆம் சங்கீதத்தில் அவர் சொல்றாரு, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உமே நோக்கி வாஞ்சித்துக்கிறேன். எப்போ ஆலயத்துக்கு போவோம், எப்போ ஆலயம் திறக்கப்படும், எப்போ நான் ஞாயிற்றுக்கிழமை வரும், எந்த சமயத்தில் யார் வரதுக்கு முன்னாலே நான் வந்து நிற்பேன், என் தேவனை பாடுவேன், துதிப்பேன், மகிமைப்படுத்துவேன்னு சொல்லி எப்பொழுது எனக்கு இந்த ஆலயம் திறக்கப்படும், எப்பொழுது நான் வரணும்னு சொல்லி ஆர்வமாய் காணப்பட்டு என் தேவனுடைய சன்னிதானத்திலே வாஞ்சியோடு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் என் ஜீவனுள்ள தேவன் மேல் தாகமாய் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி ஓடி வருகிற ஜனங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்ல வார்த்தையை ஸ்தோத்திரம் நான் செவிக்கல. அல்லேலூயா. ஆண்டவரே கழுத நாவல் வச்சதை போல வச்சிடறோம் ஐயா. அல்லேலூயா ஸ்தோத்திரம். அது கழுதை வார்த்தையே ஆண்டவர் பேச வச்சுட்டார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதே போல் இப்போ தொடக்க சபத்திலே இப்போ ஒரு 5 பேர் 4 பேர் கூட வந்துட சந்தோஷமாக இருந்த இன்னைக்கு நாள் கூட. அல்லேலூயா தூதர். அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். முத தூதர்கள் இறங்க இருப்பாங்க, ஊழியக்காரங்க வர முந்தி. அல்லேலூயா. அதே போல் இன்னைக்கு சேரணிக்கு அவங்க பேத்தி மகிழ்ச்சியாம் எல்லாரும் வந்தோடனே எனக்கு ஒரே சந்தோஷம். அல்லேலூயா. அல்லேலூயா. தூதர்களோட பார்க்க வந்தாச்சே அப்படின்ட்டு அல்ல நான் எவ்வளோ வேலை ஆனாலும் எனக்கு அந்த வாஞ்சேன். ஆண்டவரே எப்படி ஆதியிலையும் அதே மாதிரி தான், எப்படியாவது ஊழியக்காரங்க பலிபீடத்தில் நிற்கும் போது நம்ம இருந்தால் தான் எனக்கு திருப்தி இருக்கும். அந்த ஊழியக்காரங்க வந்து பலிபீடத்தில் நின்னவர் போனால் எனக்கு திருப்தி இருக்க வச்சாது. இன்னைக்கு எவ்வளோதோ வேலை ஆனாலும் எஸ்ஸப்பா அப்படின்னு நினைச்சிங்க ஓடி வந்தேன். அல்லேலூயா. இப்படி கிராமத்திலேருந்து வரவங்க அப்படி வர முடியாது. அல்லேலூயா. ஆனால் நீங்கள் செவிச்சா வண்டி வாகனம் கரெக்டாக கொண்டு விடும். அல்லேலூயா. கர்த்தர் எப்படினாலும் அவங்களுக்கு நம்ம வாடகை கொடுக்கும். இத்தனை மணிக்கு போனோன்னு செவிங்க, கர்த்தர் அந்த வாகனம் ஓட்டுறது கண்ணில் தயவு கொடுப்பாங்க. கரெக்டாக வந்து 2 மணி நேரம் தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எல்லாரும் செபிப்போமா. ஆண்டவரே இந்த மகனுக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். ஆமென் ராஜா. உங்களுடைய கரத்தில் நாங்கள் அடங்கி இருக்க இந்த ஊழிய பாதையில் எங்களை தேர்ந்தெடுத்தபடியால் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவருடைய நாம மகிமைப்பட நான் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன். ஊழியத்துக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருடைய கரத்தில் காத்து செவிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்துக்கொள்ளும், வந்திருக்க ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்துக்கொள்ளும். ஆசீர்வதியும். யாரும் இதில் வெறுமையாக போகிறது கிடையாது. செய்தி கொடுத்த ஐயாவுக்காக ஸ்தோத்திரம், அந்த குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் போகிற இடத்துல பயன்படுத்துங்க, மகிமைப்படுங்கப்பா. விசுவாசத்தோட வார்த்தைகள் இங்கே கொடுத்ததை விதைத்தாங்கப்பா. அது எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்த ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீதியான வேலையை அப்பாவுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். ஏசு நாம செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். அல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம்.